உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு திருக்குறள் திருவிழா சிறார் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் அன்பான வார்த்தைகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியுடைய தலைவராக வந்திருப்பவர் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார். இந்த குழந்தைகள்லாம் பாட்டின்னு ரொம்ப அன்பா அழைப்பாங்க. அவங்களும் தன்னுடைய செல்ல பேரன்கிட்ட பேச்சுக்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. ரொம்ப அன்பானவங்க. திருக்குறள்ல மிகுந்த ஈடுபாடும் ஞானமும் கொண்டவர்கள். அவங்க உங்களை மாதிரி பிள்ளைகளுக்காகவே ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் பேரு திருக்குறள் பற்றி அந்த நூல் தன்முனை ஏவில் குறளமுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. உங்களை மாதிரி பிள்ளைகள் படிக்கிறதுக்காக தெரிந்து கொள்வதற்காக அறத்துப்பால் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்குலாம் நீங்களாம் இந்த ரைம்ஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ரைம்ஸ் வரா மாதிரி பாடல் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் இந்த பாருங்க, அம்மா பாடம் இருக்கு. பின்னாடி அதை பத்தி செய்திகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திருக்குறள் கொண்டை பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருப்பவர் திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வாழ்த்துறை வழங்குவதற்காக சென்னை பொழிச்சூழலை சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கே கற்பகம் அவர்களும், உங்களுக்கெல்லாம் ஊக்குவித்து மகிழ்விப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து திருமதி புதுவை புவனா அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் உங்களோட கூட இருக்க போறாங்க. நீங்க எங்களோட கூட இருக்க போறீங்க. நாம எல்லாம் திருக்குறளை சொல்லி சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம். இப்ப நம்ம அம்மா ஈரோட்டு அம்மா உங்க பாட்டி நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறாங்க. வாருங்கள் திருமதி திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களே, வாருங்கள். நீங்கள் பல்வேறுபட்ட விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள். நான் ஒன்றைத்தான் சொன்னேன், திருக்குறள் செல்வி என்று ஒன்றைத்தான் சொன்னேன். ஆனால் முத்தமிழ் சொற்றொடி வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்றவர். அந்த விருதுகளை சொன்னாலே ஒரு நிகழ்ச்சி தனியாக நடக்கும். பாருங்களாம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த திருக்குறள் திருவிழாவிலே கலந்து கொண்டு இதை சிறப்பிக்க தொடர்ந்து நடத்துவதற்காக ஊக்குவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்நிகழ்வை மேலும் சிறப்பாக்கி வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய திருமதி புதுவையை சார்ந்த புவனா அவர்களுக்கும் திருமதி கற்பகம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாட்டோட நாம தொடங்கலாமா செல்லங்களா? செல்லங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். மத்தவங்க எல்லாம் உங்க ஒலி வாங்கிய அணைச்சு வச்சுட்டு கேளுங்க, சரியா? தெய்வ புலவர் வள்ளுவராம் திருக்குறள் தந்த உத்தமராம். தெய்வ புலவர் வள்ளுவராம் திருக்குறள் தந்த உத்தமராம். பொய்யில் புலவர் என்பவராம். பொய்யில் புலவர் என்பவராம். புவியில் புகழாய் வாழ்பவராம். தெய்வ புலவர் வள்ளுவராம் திருக்குறள் தந்த உத்தமராம். காய்கள் போன்றவை கடுஞ்சொற்கள், கனிகள் போன்றவை இன்சொற்கள். பொய்யும் கூட நன்மை செய்தால் மெய்தான் என்றே எண்ணிடுங்கள். புறங்கூறாது பேசிடுங்கள், பொறுமை காத்து வென்றிடுங்கள். பிறப்பில் சமமென உணர்ந்திடுங்கள், பிறப்பில் சமமென உணர்ந்திடுங்கள்.
பேதமையின்றி தெளிந்திடுங்கள், சிறந்த செயல்கள் செய்திடுங்கள், சிற்றினம் சேராதிருந்திடுங்கள். அறத்தை கூறும் வள்ளுவத்தின், அறத்தை கூறும் வள்ளுவத்தின் அடிகளை பிடித்தே வாழ்ந்திடுங்கள், அடிகளை படித்தே வாழ்ந்திடுங்கள். தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம், பொய்யில் புலவர் என்பவராம், புவியில் புகழாய் வாழ்பவராம். தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம். நம்முடைய தமிழ் இலக்கியத்துல மணி மகுடமாக இருக்கக்கூடியது இந்த திருக்குறள். நிறைய நூல்கள் நீங்க நிறைய படிப்பீங்க. இப்பதான் சின்ன குழந்தைங்க இல்லையா, இன்னும் போக போக பாடநூல்களோட நிறைய அறிவு சம்பந்தமான நூல்கள் நிறைய படிப்பீங்க. ஆனா இந்த திருக்குறள் மிக சிறந்த ஒரு இலக்கியமாக, நல்ல கருத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்துக்கெல்லாம் ஒரு அகராதி மாதிரி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அகராதி மாதிரி. நல்ல பண்புகளை எல்லாம் அது எப்படி சொல்லி தருது, எப்படி வீட்டுல இருக்கணும், எப்படி தனி மனிதன் அறத்தோட வாழணும், நாளைக்கு ஒரு பெரிய தலைவனாக நீ மாறும் பொழுது உன்னுடைய பண்பு நலன்கள் என்ன, நீ ஒரு பெரிய குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ மாறும் பொழுது உனக்கு என்னென்ன அறிவுரைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருக்குறள்ல 2 அடிகள்ல சொல்லியிருக்க. முதல் அடியில 4 சீரு, அடுத்த அடியில 3 சீருன்னு குறள் வெண்பாக்கள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம 1ஆம் வகுப்புல இருந்தே திருக்குறளை படிக்கிறோம். ஏதாவது ஒரு திருக்குறள், 2 திருக்குறள், இல்ல 10 திருக்குறள் அப்படின்னு நாம படிச்சுக்கிட்டே வரோம். தமிழ் தெரிஞ்சவங்க அத்துணை பேருமே இந்த திருக்குறள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய, சிறார் பூங்காவினுடைய மிக முக்கிய நோக்கம். இது சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க, திருக்குறளை படிச்சு அத ஒலி வாங்கியில அந்த ஒலிபெருக்கியில பதிவு பண்ணியும் அனுப்புறாங்க. அது ஒரு வகையா இருக்கு. இல்லைன்னா நிறைய மனப்பாடமாகவே அவங்க காணொலியிலையும் பதிவு பண்ணி அனுப்புறாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. அது இல்லாம நாம ஒரு நாள் இந்த வள்ளுவர் தினத்தை கொண்டாடும் பொழுது அன்னைக்கு எல்லாருமே கலந்துகிட்டு என்ன செய்யறாங்க, வள்ளுவரை போற்றி அவருடைய திருக்குறளை எல்லாம் சொல்றாங்க. வீட்டுல அவர் படமா வச்சு, ஒரு தமிழ் புலவர் மிகப்பெரிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டியவர், வாழ்ந்து காட்டுவதற்காக நமக்கெல்லாம் வழிகாட்டியவர். அதனால அவரை மிகப்பெரிய அளவுல நாம தமிழ மக்கள் கொண்டாடுறோம். அப்போ எல்லா திருக்குறளையுமே நாம என்ன செய்யறோம், பார்த்தும் சொல்றோம், பார்க்காமலும் சொல்றோம். இப்ப பார்க்காம சொல்றதுக்கு முதல் அடிப்படை எது, பார்த்து படிக்கிறது தான் இல்லையா. அப்ப எல்லாத்தையுமே பார்க்காம நம்மளால உடனே சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன செய்யணும், இந்த திருக்குறளை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் நாம அதை பார்க்காம மனசுல ஏத்திக்கணும். படிக்கிறது மட்டும் இல்ல, நிறைய பேர் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை எடுத்து அதை உறுதிமொழியா வச்சிருக்காங்க. நான் அந்த திருக்குறள் படிதான் வாழ்வேன், ஒரே ஒரு திருக்குறளை தான். மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை திருக்குறள் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர்? 1330. அருமை அருமை அருமை, எல்லாருக்குமே விடை தெரிஞ்சிருக்கு, ரொம்ப அருமை. அப்போ 1330 குறட்பாக்கள்ல ஏதாவது ஒரே ஒரு குறள் படி நாம இந்த வாழ்க்கையில நடந்தாலே நாம் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற நோக்கம்தான் என்னுடையது. அதனால அதுதான் எல்லாருடைய எண்ணமும். அதனால திருக்குறளை நம்ம படிக்கணும். சரி, இப்ப நீங்க மட்டும் படிச்சா போராது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி,
அத்தை, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, உங்களுடைய தோழர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, யார் வேணாலும் படிக்கலாம். அது படிக்கிறதுக்கு எளிமையானது வேற, சொற்களும் எளிமையானது, பாடலும் 2 அடிகளுங்கிறதுனால படிக்கலாம். அதனால நல்ல பண்புகள் வருது. சரி, இன்னொன்னு என்ன, உங்களுக்கு ஒரு சிறப்பு இதுல என்ன அப்படின்னா, இந்த திருக்குறளை எல்லாம் யார் படிக்கிறீங்களோ, பார்க்காமலாகட்டும் பார்த்தாகட்டும், நீங்க முதல்ல பழகிட்டீங்கன்னா அப்புறம் 100 200 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களால பார்க்காம படிக்க முடியும். இப்ப படிச்சுக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லா திருக்குறளையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா தமிழக அரசு உங்களுக்கு 25,000 ரூபாய் வரையிலும் பணம் கொடுக்கும். உங்களுடைய பெயரை தமிழக அரசு வெளியிடக்கூடிய ஒரு இதழ்ல உங்க பேரை வெளியிடும். இது நாம அரசோட சேர்ந்து அப்புறமா செய்யலாம். ஏன்னா எல்லா திருக்குறளும் படிச்சவங்களை நான் அந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அறிமுகப்படுத்தி இந்த மாணவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறேன். அது ஒரு முறை. இன்னொன்னு, எனக்கு 200 குறள் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க, 300 குறள் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க, நாம ஒரு விழா எடுப்போம். அந்த விழால கலந்துகிட்டீங்கன்னாலும் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அங்கே புத்தகங்களும் சான்றிதழ்களும் பரிசாக வழங்குவார் நம்முடைய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா. அதற்கு நான் உங்களுக்கு நிச்சயமா உறுதுணையா இருப்பேன். இப்ப இந்த நிகழ்ச்சிகளை நாம தொடர்ந்து பண்ணிட்டே வரலாம். யாரெல்லாம் இதுல கலந்துக்கிறீங்க, யாரெல்லாம் படிக்கிறீங்க, அவங்களையெல்லாம் நான் தொடர்ந்து ஒரு ஏடுல எழுதி வச்சுப்பேன். உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட நீங்க போய் சொல்லணும், இப்படி எல்லாம் நடத்துறாங்க, நீங்க யாரையாவது கூட மற்ற நண்பர்களையும் சொல்லுங்கம்மா அப்படின்னு. உங்க ஆசிரியரையும் எங்களோட தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அப்ப உங்க பள்ளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்படி எல்லாம் நாம செஞ்சு பரிசுகள் கொடுக்கலாம். செய்யலாமா? சரி, இப்போ நாம சரிடா கண்ணு, செய்யலாம் 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 இல்லையா? சரி, நாம படிக்கலாம், உயரலாம், செய்யலாம், கலாம். சிறப்பு. இப்ப முதலாவதாக யாராவது ஒருத்தர் ஒரு அதிகாரம், உங்களுக்கு எந்த அதிகாரம் பிடிச்சிருக்குதோ, இல்ல கடவுள் வாழ்த்து எனக்கு தெரியும், நான் பார்க்காம சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க வரலாம். இப்ப முதலாவதாக நாம யார கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, மலேயாவுல இருக்கக்கூடியவங்களை நாம கொஞ்சம் முன்னாலேயே கூப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம விட இப்ப நேரம் அதிகமா இருக்கும், அப்புறம் அவங்க தூங்க போயிடுவாங்க. அதனால நாம என்ன செய்யலாம், அவங்கள கூப்பிடலாமா? ரேச்சல் ஏஞ்சலினா மலேயாவில இருந்து வாங்க. உங்க காணொலியை திறந்துகிட்டு உங்களுக்கு திருக்குறள் கண்ணு, உங்களுக்கு என்ன திருக்குறள் சொல்லு. வணக்கம் 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 மாணவனே, செல்ல குழந்தைய வணக்கம்டா. நீங்க சொல்லுங்க, திருக்குறள் படிங்க பார்க்கலாம். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதெல்லாம் பாலறிவன் ஏனி மலர்மீசை இயக்கினார் மாலரை சேர்ந்தான் நிலமீசை நீடு வாழ்வான் வேண்டுதல் வேண்டாமே இளாநடி சேர்ந்ததுக்கு யாண்டும் இடும்பை இல்லை சேர்ந்த இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான் மாட்டு பொய்வழியில் 5 விட்டால் பொய்தீர் ஒழுக்க நீதி நின்றால் நீண்டு வாழ்வான் தனக்குமை இல்லாதான் தான் சேர்ந்துக்கு மனக்கவலை மாற்றால் அரிது அறிவழி அணிந்தன் தாழ் சேர்ந்துக்கு அழால் பிறவழி நீந்தான் அரிது கோளில் குளமீரில் தலை தலை வழங்கால் தலை கடல் பெருங்கடல் நீந்துவர் நீந்துதான் இறைவன் அரசோடு தான். அடி சேராதார், அடி சேராதார்.
சிறப்பு சிறப்பு, அருமையாக படிச்சிருக்கீங்க அருமையா சொன்னீங்க. ஏஞ்சலினா. பேச்சால் அழகா சொன்னீங்க. சொல்லுங்க ஐயா, அழகா சொன்னீங்க. சொல்லுங்க சிறப்பா சொல்லுங்க. சொன்னீங்க. எந்த பள்ளியில படிக்கிறீங்க? இந்த நீங்க என்ன மாதிரி பள்ளி? தமிழுக்கும் அமுதென்று வந்து கவிதை சொல்லலாமா? அடுத்த முறை இப்போ திருக்குறளை என்ன தான் பள்ளியில நம்ம படிக்கிறீங்க? கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம பாவேந்தரை கூப்பிடும் போது உங்களை நிச்சயமா கூப்பிடுவேன். அப்ப நீங்க வந்து அதை சொல்லலாம். ரொம்ப சிறப்பு. அடுத்த அதிகாரம் படிச்சு தயாரா வாங்க அடுத்த வாரத்துக்கு. சரியா? சிறப்பு. என்ன உங்க பள்ளியில பேர் படிக்கிறீங்க? பதிவேட்ல எழுதி கொண்டிருக்கேன். சொல்லுங்க. நீங்க என்ன பள்ளியில படிக்கிறீங்க? என்ன பள்ளி? வகுப்பு. தேசிய வகை கின்றால தமிழ் பள்ளி மூச்சோங், ஊரு? மலேசியா. தேசிய வகை உங்க ஆசிரியர் பேரு? தேசிய வகை சிங்காரா. நான் 3 கம்பர் மாணவி. என் 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 ஆசிரியர் பெயர் பிரியாவாதி ஆசிரியை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்க நன்றி சொல்லுங்க. சிறப்பு. அழகா சொன்னீங்க. நன்றி. உங்களுக்கு அழகாக தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியைக்கு நன்றி. தேசிய வகை சின்ஹாரா பள்ளிக்கு மிகுந்த நன்றிகள், பாராட்டுகள். ஏஞ்சலினாவுக்கு அமிர்தா வாழ்த்துகள். ஆசிரியை சொல்லி கொடுத்தாங்க. ஓ, அமிர்த ஆசிரியை தான் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப சிறப்புடா. அவங்களும் நானும் தோழிகள், அதனால அவங்கள எனக்கு நல்லா தெரியும். சிறப்பு செல்லமே, சிறப்பு. மகிழ்ச்சி அவங்க மகிழ்ச்சி. சேர்த்து நிறைய சொல்லுவாங்க ஆசிரியை. அப்படியா? சரி சரி, சிறப்புடா கண்ணு, சிறப்பு. நன்றி நன்றி. நீங்க நன்றி. தூங்க போலாம். அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த அதிகாரம் படிச்சுட்டு வாங்க. உங்க தோழிகளையும் கூட்டிட்டு நன்றி வாங்க. ஐயா. சிறப்பு சிறப்பு அருமை. அடுத்த பிள்ளையை கூப்பிடுங்கம்மா. அடுத்து பாவனா ஸ்ரீ ஆதிஷ். பாவினி பாவினி பாவினி. பாவினி ஸ்ரீ. பாவினி ஸ்ரீ ஆதேஷ் வாங்க. பாவினி ஸ்ரீ ஆதேஷ் வாங்க. வாங்க பாவினி ஸ்ரீ வாங்க. ஐயா வணக்கம் சொல்லுங்க. சொல்லுடா கண்ணு. குரல் சொல்லட்டாங்க ஐயா. என்ன குரல் சொல்ல போறீங்க? எந்த அதிகாரம் சொல்ல போறீங்க? செல்வம் ஐயா. ஆ? நன்றியில் செல்வம் 101. 101 சொல்லுங்க நன்றியில் பாப்பா. செல்வம். ஆ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராசா பாவினி ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 1 முதல் 3ஆம் வகுப்பு, திருமெரு, காஞ்சிபுரம் மாவட்டம். அதிகாரம் 101 நன்றியில் செல்வம். வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான் சேத்தான் செய் கிடத்தது ஈல் பொருளானாம் எல்லாமின்றி ஈயாது இவரும் மருளானான் மானா பிறப்பு ஈட்டம் இவர் இசை வேண்ட ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை எச்சம் என்று என் எண்ணும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு கோடி உண்டாயினும் கீழ் ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவன் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான் அட்டார் கொன்று ஆற்றாதான் மிக நலம் பெற்றால் தம்மியல் மூத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரல் நச்சு மரம் பழுத்தற்று அன்பொறி தற்செற்று அறம் நோக்காது ஈட்டியவன் பொருள் கொள்வார் பிறர் சீருடை செல்வர் சிறுதுணி நல்லலி வாடினும் பாடு பெறும். நன்றி. அருமையா சொல்லியிருக்கீங்க, சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அப்படியே வேகமாவும் சொல்லுங்க ஐயா. கற்பகம் அம்மா கூட இருக்காங்க. எத்தனை திருக்குறள் மனப்பாடமா தெரியும் உங்களுக்கு? ஐயா நான் வந்து 1000 குறள் படிச்சிருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்து. சிறப்பு 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 சிறப்பு. உங்களுக்கு யாரோட படிப்பு கற்றுக் கொடுத்தது? ஐயா நான் வந்து திருக்குறள் வகுப்புக்கு போயிருந்தேன் ஐயா. காணொலி தரங்க ஐயா. எங்க எங்க திருக்குறள் வகுப்பு போனீங்க? ஐயா காஞ்சிபுரத்துல திருக்குறள் வகுப்பு எடுத்திருந்தாங்க ஐயா, அங்க போயிருந்தேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தொடர்ந்து படிக்கிறீங்களா? படிச்சுட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சென்னையில 7ஆம் தேதி கலந்துக்குங்க என்ன? சரியா? அப்புறமா தொலைபேசியில தொடர்பு.
அப்புறம் தொலைபேசியில தொடர்பு. மகிழ்ச்சி. உங்க தம்பியை தம்பி என்ன சொல்ல போறாரு? ஆதிஷ் தான் சொல்ல போறாரு. வணக்கம் வாங்க ஆதிஷ். ஆதிஷ் வாங்க, என்ன படிக்கிறீங்க? என்ன வகுப்பு படிக்கிறீங்க ஆதிஷ்? அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? 51 தெளிந்து தெளிதல். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதிஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 1 முதல் 3ஆம் ஆண்டு, உத்தரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். அதிகாரம் 51. தெரிந்து தெளிதல். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்து தரப்படும் குடிப்பிறந்த குற்றத்தின் நீக்கிவிட பரியும் நானுடைய ஆற்றே தெளிவு அறிகற்றார் கண்ணும் குணம் பெருமைக்கும் என்னை சிரிக்கும் தத்தம் கருமை அற்றாரை தேர்ந்து ஓம்புக மற்றவர் பற்றிலும் நாடார் பழி காலன்மை தந்த அறிவறி அத்தல் பேதமே எல்லாம் தம் தேரான் பிறனை தெளிந்தான் கண்ணை இரும் தீராடும் வைத்தலும் தேரற்கை யாரையும் தேராது தேர்ந்த பின் தேர்க தேரும் பொருள் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணை இரும் தீராடுமை தரும். நன்றி. சிறப்பு சிறப்பு. உனக்கு எத்தனை குரல் வாசிக்கிற போது நிறுத்தி நிதானித்து பொறுமையா சொல்லணும். என்ன அடுத்த முறை? சரி, ரைட், மகிழ்ச்சி. அம்மா பேச. சிறப்பு. உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும் ஆதிஷ்? 500 குறள் தெரியுமா? 600 தெரியுமா? சிறப்பு. நீங்க திருக்குறள் மொத்தமும் 2 பேரும் முடிச்சிடணும். முடிச்சிட்டு அரசுகிட்ட இருந்து நீங்க பாராட்டு சான்றிதழும் பணத்தொகையும் பெறணும். சிறப்பு, வாழ்த்துகள். தொடர்ந்து செயல்படுங்க. நம்முடைய நிகழ்ச்சிக்கும் வாங்க, உங்களுக்கு இங்க சான்றிதழும் கிடைக்கும். சிறப்புட செல்லமே, சிறப்புட கண்ணு, சிறப்பு. அடுத்தது சிறப்புட செல்லம். தவ செந்தமிழ் ஈழவன், தவ செந்தமிழ் ஆதவன் 2 பேருமே வரலாம். வேறு யாராவது மலேயாவில இருந்து கலந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முதல்ல வரலாம். இதற்கு அடுத்து மலேயாவில இருந்து கலந்துக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாங்க ஈழவன். சென்னை திருவொற்றியூர்ல இருந்து செந்தமிழ் ஈழவன் வருகிறார். உடன் அவருடைய உடன்பிறப்பும் வருகிறார், செந்தமிழ் ஆதவன். வாருங்கள். சொல்லுங்க. உங்க காணொலியை தருங்க. மற்றவர்கள் உங்களுடைய ஒலிவாங்கிய அணைச்சு வச்சிடணும். வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். வாங்க ஈழவன் வாங்க, கேக்குங்க. செந்தமிழ் ஆதவன் பேசுகிறார். 3ஆம் வகுப்பு படிக்கும் முத்துக்கனி பேச வருகிறது. வாருங்கள், உங்கள் முத்தமிழ் குரல் எடுத்து பேசுங்கள். வாருங்கள். தாயே தமிழே வணக்கம். அதிகாரம் 40. கல்வி. கற்க கசடவர் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் உகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர் ஒப்ப தலை கூடி உள்ள பெறுதல். அனைத்தும் உளவே தொழில் உடையாமோ நில்லா போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனை தூவும் மணக்கேணி மாந்தற்கு கட்டணை தூவும் அறிவு. யாரானும் நாடாமல் கூறாமல் என்னோடாதவாறு ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு வெறுமையும் ஏமா புடைத்து தாம் இன்புறதுலகின் புறக்கன்று காமுவர் கற்றறிந்தார் கேடின் விழிச்செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நன்றி.
சிறப்பு அருமையாக பேசினீர்கள். ஆமா, சொல்லுங்கம்மா. சிறப்புடா கண்ணு. ஆதவன் யாதானும் நாடாமால் ஊராமால் ஊராம் நாடாம் அப்படிங்கறத எழுத்து சரியா பார்த்து படிக்கணும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிறைய திருக்குறள் இன்னும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் வாங்க. சிறப்பு. 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் செந்தமிழ் ஆதவன் உப்பால் இருந்து ஒரு அதிகாரத்தை மிக அழகாக வாய்த்து ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. கண்ணு நல்லா அருமையா பண்ணீங்க. நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரும். என்ன மொத்த திருக்குறளை படிக்கணும். படிப்பீங்களா? நன்றி 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 நன்றி. ஹாசினி, மோனிஷா வாங்க. அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க. வாங்க ஹாசினி, மோனிஷா வாங்க வாங்க. வாங்க. என்ன திருக்குறள் வாசிக்க போறீங்க ஹாசினி, மோனிஷா? 30 வாய்மை ஐயா. சொல்லுங்கடா கண்ணு. உங்களுடைய அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பள்ளி எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அதிகாரத்துல இருந்து படிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா. சொல்லலாமா? சொல்லுங்க. தொடங்குங்க. என் மாலை வணக்கங்கள். என் பெயர் சஹாசினி. நான் 9ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயின்று வருகின்றேன். இன்று நான் உங்கள் முன் திருக்குறள் கூறுவதற்கு முன் வந்துள்ளேன். அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை என்பதன் பொருள் என்னவென்றால் உண்மையாக இருக்க வேண்டும். வாய்மை எனப்படுவது யாது எனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். பொய்மையும் வாய்மை புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் தன்னெஞ்செறிவது பொய் தப்பின் நெஞ்சே தன்னை உள்ளத்தார் பொய்யாது உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். மனதோடு வாய்மை பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை ஆற்றில் அறம்பிறர் செய்யாமை நன்று. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. யாமையா கண்டவற்றுள் இல்லை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். அம்மா சொல்லிட்டமா? கடைசி திருக்குறள் மறுபடியும் சொல்லு. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையின் நல்ல பிறன் இல்ல, வாய்மையின் பாரு. சரி, சிறப்புடா கண்ணு. சிறப்பு 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 சிறப்பு. அடுத்தது மோனீஸ்வரம்மா. மோனிஷ். சரி, வரட்டும். கொஞ்சம் வெளிச்சத்துல பேசுங்க. அமிர்தா அம்மா நீங்களே கூப்பிடுங்க. நிறைய பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் திருக்குறளை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு நேரம் கலந்து கொண்டிருப்பதால் முதற்கட்டமாக அவர்களை அழைக்கிறோம். இவர்கள் எல்லாம் திருமதி அமிர்தா மேடம் அம்மையார் அவர்கள் அழைப்பார்கள். வாருங்கள். கவனிங்க. ஓகே, இப்ப நானும் பேசி நீங்களும் பேசிட்டு உங்களை கூப்பிட முடியல எங்களால. சரிங்களா? எல்லாம் அமைதியா இருங்க. மியூட் பண்ணிட்டு அமைதியா இருங்க. ஒருவரா உங்களுக்கே தெரியும் நீங்க எல்லாம் அங்க கவி வாங்க. கேமராவை காணொலியா ஆன் பண்ணுங்க, திறந்து வைங்க உங்க முகம். கவி, நான் இன்று கூறப்போகுவது திருக்குறள். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் நூலானது உலக புகழ் பெற்ற தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றாகும். நான் கூறப்போகும் அதிகாரத்தின் தலைப்பு கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயர் பலர்கோள் வாளறிவர் நற்றால் தொழா ஆரியனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த இளைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பை இல.
இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மலக்கவலை மாற்றல் அரிது. அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. கோளில் பொறியின் குணமிலேயே எனக்குத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனிடி சேராதார். நன்றி. சிறப்பு, அருமை அருமை, அருமையாக சொன்னீங்க. அருள் வாழ்க்கை நேர்த்தியாக. நன்றி செல்லமே. கொஞ்சம் எழுத்து பிழை இல்லாம ஒரு முறை ஆசிரியர்கிட்ட படிச்சு காமிச்சிட்டு அப்புறம் வந்து படிக்கணும். சரியா? சிறப்பு சிறப்பு. வாங்க, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீருத்ரன் ஐயா. சொல்லுங்க ஸ்ரீருத்ரன், சொல்லுங்க. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? எந்த பள்ளி? எந்த ஊரு? நான் 6ஆம் வகுப்பில் பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் SJKT லடாங் கிண்டாரா பூச்சோங். சொல்லுங்க. நான் இன்று கூறுவது தலைப்பு இல்வாழ்க்கை, அதிகாரம் 5. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. துறந்தாருக்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தடை. படியஞ்சி பார்த்து உடைத்தாயின் வாழ்க்கை வடியஞ்சல் இஞ்ஞான்றும் இல். அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அதே. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதே. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. அறங்குணப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும் திறன் பறிப்பது இல்லாய் நன்று. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அனைவருக்கும் நன்றி. ஐயா அகல்யா தனஜெயன். உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. யாழிசனா? தனஜெயன். நீங்க வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன். என் பெயர் தனஜெயன். என் பள்ளியின் பெயர் SJKT லடாங் கிண்டாரா பூச்சோங், மலேசியா. இன்று என் திருக்குறளின் அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றாய் நீடு வாழ்வார். தனக்கு ஆமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணர் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது. கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அனைவருக்கும் நன்றி. ஐயா தம்பி வரைக்கும் தான் தெரியும் ஐயா. வாங்க சொல்லுங்க, தெரிஞ்சவரை சொல்லுங்க. வாங்க, பேர் சொல்லுங்க முதல்ல. என் பெயர் தருண் தனஜெயன். சொல்லுங்க. தெரிஞ்ச திருக்குறள் சொல்லுங்க. நான் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். சரி, படிக்க போகிறேன். திருக்குறள் சொல்லுங்க. திருக்குறள் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றலாய பயனின் கொள் வாளறிவான் நற்றால் தொடர். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார்.
நமக்கு வேண்டாமே இல்லாதான் தாழ் வேண்டாமே இல்லாதான் அயாண்டும் இடுமை இல இருள் சேர் இருவினை சேரா இருவன் புது சேர் மாற்று வாழ்வான் தயக்கவாமே இல்லாதான் தாழ் சென்றாக்கு சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லா வேகமா சொன்னீங்க. திருவள்ளுவரையே சொல்ல அப்படி இவ்வளவு வேகமா சொல்லிருக்க மாட்டாரு. நீங்க நல்லா வேகமா சொன்னீங்க. சிறப்புடா செல்லம், அருமை அருமை அருமை. நல்லா படிங்க, இன்னும் நல்லா படிங்க, நிறைய திருக்குறள் கத்துக்குங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்துங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மலேசியாவில் இருக்கிற நீங்க அங்க இருந்தாலும் கூட நிறைய திருக்குறள்லாம் படிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய தேசிய வகை கிண்டரா பள்ளிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நிறைய ஊக்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க முக்கியம். அவங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சிறப்பு, 3 பேர் நல்லா அருமையா வாட்சி மகிழ்ச்சியாக. நன்றி மகிழ்ச்சி. பூச்சோங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூச்சோங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மலேசியா மலை மொழியில தெரியல. சரி, மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பறவையோட பெயர் ஐயா, பறவையோட பெயர் அது மலேசியாவுல. பூச்சோங்கன்ற ஒரு பறவையோட மலாய் மொழியில ஒரு பறவையோட பேர். சிறப்பு சிறப்பு. இன்னும் மாணவர்களுக்கு மலேயாவிலிருந்து பூச்சோங்க எல்லாம் பறந்து வந்து திருக்குறள் வாசிக்க வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கேசனா இருக்காங்க ஐயா, கேசனாவும் சஸ்வினும். அடுத்த கூப்பிடுங்க. மாணவர்கள் கை உயர், அங்க கை உயர்த்தின பட்டன் தட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, வாங்க பாருங்க, உங்க பேரை சொல்லுங்க. கேஷனா கோபி வாங்க. என் பெயர் கேஷ்னா கோபி. நான் 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் கிண்டாரா தமிழ் பள்ளி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றது நாளாய பயன் எண்கள் வாளறிவன் நற்றால் தொழா ஆர் எனின். மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலம் மிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறி வாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது. அற ஆழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பா இருக்கு, அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய மலேசிய பிள்ளைகள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் தமிழ்நாட்டு பிள்ளைகளை அழைப்போம். அவங்க எப்படி சொல்றாங்க நீங்களும் கேட்கணும்ல. ஆமா, 2-3 தமிழ்நாடு பிள்ளைகளை அழைங்கம்மா. ஆமா ராஜமணியம்மா, ஒளி வாங்கி திறந்து 2-3 பிள்ளைகளை அழைங்க. நானே மைக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். தங்க ஆராதனா, தங்க பரத்து, மிதுன் சங்ககிரி, இவங்க 3 பேரும் தொடரலாம். தங்க ஆராதனா வாங்க, வேகமா வந்து சொல்லுங்க. கிடைக்கணும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க தங்க ஆராதனா, இருக்கீங்களா? இருக்கோம் ஐயா. வாங்க, இருக்கீங்கன்னா வாங்க, நேரம் இல்ல பாருங்க. வாங்க, பேர் சொன்ன உடனே வந்து உங்க பேரை சொல்லிட்டு வகுப்பை சொல்லிட்டு தொடங்குங்க. வாங்க சொல்லுங்க, தங்க ஆராதனா சொல்லுங்க. அனைவருக்கும் தங்காதான். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி, ஜமீன் பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டம். திருக்குறள் அதிகாரம் 8. அன்புடைமை. அன்பிற்கு உண்டோ அடைக்குந்தால் ஆள்பலர் புன் கண்ணில் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு. அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு எய்ந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றால் எய்தோ சிறப்பு. அறத்திற்கே அன்புச்சார் என்பர் அறிய மரத்திற்கும் அக்தே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பகத்தெல்லாம் உயிர் வாழ்க்கை வன்பார்கள் வற்ற மனிதரை சற்று. குறுத்துறுப்பு
சிறப்பு. அடுத்தவங்கள கூப்பிடுங்க. தங்க அடுத்தது ஆராதனா சிறப்பு. பரத், தங்க தங்க பரத். பரத் வாங்க. அம்மா மோன் சொன்னீங்கம்மா, அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொன்னீங்கம்மா. வாங்க தங்க பரத் வாங்க. இடையில யாரும் பேசாது. தங்க பரத் சொல்லுங்க. அண்ணே, என் பேர் நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தமிழ் பச்சங்கள் பெற்ற மாவட்டம். சிறு அதிகாலம் 14 செய்ய இந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வய கவனமான ஆட்ட காலத்தினா செய்த நன்றி செய்த நானூற்று மான பெய்து பந்துக்க செய்த உதவி நெடுக்கு நன்மை கண்டே துணை தென்ப தென்றிலிருந்து துணைமை உதவி அத்தட்டு உதவி உதவி செய்யப்பட்ட சாப்பி மரகமா சட்ட என்மை துன்பத்து துப்பாய் என்மை வேப்பு புல்லு தம் கண்மம் தொட்ட நட்பு நன்றி மரபு நன்றி நன்றே மரபு நன்று கொண்டது இந்த செய்நாள் செய்த ஒன்று நன்றி உள்ள என் நன்றி கொண்டாக்கும் இந்த நன்றி கொண்ட மனுக்கு நன்றி. இது என்ன ஏரோப்ளேன்ல போகுது திருக்குறள்? திருக்குறள் ஏரோப்ளேன்ல ஏறி இல்ல பறக்குது. தங்க பரத்து பக்கத்துல தானே விமான நிலையம் இருக்கு. அதனால சிறப்பு சிறப்பு. அருமைடா அருமை. கேஷ்னா கோபி வாங்க. கேஷ்னா கோபி சொல்லிட்டான். கேஷ்னா கோபி சொல்லிட்டாளே. இன்னைக்கு அவங்க பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ லீவ் ஆகட்டுமான்றா. லீவ் ஆகலாம். அடுத்தது லீவ் ஆகலாம். அடுத்தது வேற சொல்லுங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழினி சுரேஷ் கண்ணன். நான் கின்றான தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் உங்களிடம் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தை கூறப்போகிறேன். சிறுப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயர்க்கு. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லான் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்துறன் ஆகுல நீர பிற. அழுக்காறு அவாவெகுலி நச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அன்று அறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது ஒன்றும் கால் பொன்றா துணை. அறத்தாரோ இது என்ன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. செயற்பாலது ஓரு மரனே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. நன்றி வணக்கம். சஞ்சீவ் இருக்கீங்களா? சரி, அடுத்த நாளைங்க. தனுஷ்வரி வாங்க. பிருத்திவிகாவுக்கு அடுத்துமா இந்த குழந்தைக்கு அடுத்து மலையா குழந்தைக்கு தனுஷ்வரிக்கு அடுத்து பிருத்திவிக்கு தான். சொல்லுடா வாங்க. வணக்கம். என் பெயர் தனுஷ்வரி. நான் எஸ்டிகேடி லாடாங் கின்றாரா தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள் அதிகாரம் 16 பொறை உடைமை. அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பொறுத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். நன்றி.
சிறப்பு, அருமை. சிறப்புடா. அடுத்தது பிரித்விகா, மதுரை. ருச்சிகா வாங்க, மதுரை. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் செயல்கள். நன்றி. சிறப்பு சிறப்பு பிரித்விகா, சிறப்பு. உனக்கு மின்னோட்டம் கம்மியா இருந்ததுனால கூப்பிட்டேன். ரொம்ப சிறப்புடா கண்ணு. அடுத்த வாரம் வந்து கலந்துக்கலாம். இப்ப மலையாவில இருந்து சஞ்சீவ் அவங்க வாங்க. சஞ்சீவ் வாங்க. வணக்கம். நான் இன்று திருக்குறள்களை சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நன்றால் தொழார் எனின். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாடும் இடும்பை இலா. நன்றி. இல்ல இல்ல சஞ்சீவ் சஞ்சீவ் சிறப்பு கண்ணு. அடுத்தது வேற யாராவது மலையா குழந்தைகள் இருக்கீங்களா? இங்க நான் சொல்லுங்க. என்ன சொல்லு. லட்சுமண் சிவசங்கர் வாங்க. அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்து மாட்டு. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. அடுத்த நிகழ்ச்சியில மலேசிய குழந்தைகள் கலந்துக்கிட்டு இந்த முதல் அதிகாரத்தை விட்டு வேறொரு அதிகாரம் வாசிக்கணும். இந்த முதல் அதிகாரத்திலே நிற்க கூடாது. அடுத்த அதிகாரத்துக்கு போகணும். அதுக்கு அடுத்த 133 அதிகாரம் இருக்குது. அதுல போய் வாசி. என்ன மகிழ்ச்சி. அடுத்த பிள்ளைகளை கொடுக்கும். ஒரு பிள்ளை கேட்டாங்க. வாங்க சொல்லுங்க, பேசுங்க. நான் 4ஆம் வகுப்பு சின்னையர கலிநகராட்சி தொடக்கப்பள்ளி மயிலாடுதுறையில் படிக்கின்றேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளின் 133 அதிகாரம் 1030 உள்ளன. எனக்கு பிடித்த அதிகாரம் வான் சிறப்பு. உலகம் வரைக்கு வருவதால் தான் அமிர்தம் என்றுணர்ச்சி பாற்று. துப்பாக்கு
துப்பாய துப்பாக்கி துப்பாய தூமலை பின்னின்று பொய்ப்பேன் விழிநீர் விழியுலகத்து உதற்றும் பசி ஏழின் உலகன் மேலின்னும் வளைந்து கால் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்புல் துளிவீழி அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும் தடி நெகிழி தான் அழுகாத்தாகி விதம் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரைக்கு மேல் வானோருக்கு ஈந்தே தானம் தவம் இரண்டும் தங்காதியன் உலகம் வானம் வழங்காதெனேன் நீரின்றி அமையாது உலகெனினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நன்றி. நன்றி யோகஸ்ரீ, சிறப்பு. ஆசிரியர்கிட்ட ஒரு முறை படிச்சு காண்பித்துட்டு அப்புறம் இங்க வந்து படிக்கணும், சரியா? ஒரு முறை உங்க ஆசிரியர்கிட்டயோ உங்க அம்மாட்டியோ ஒரு தடவை படிச்சு காமிச்சிட்டு வந்து படிங்க. ரொம்ப சிறப்பு யோகஸ்ரீ. அடுத்தது. நன்றி அம்மா. அம்மா அம்மா ஐயா யோகசுதன் 4ஆம் வகுப்பு. அனைவருக்கும் யோகசுதன் 4ஆம் வகுப்பு. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் சென்னை நெல்லைப்பள்ளி தியாகி சத்தியமூர்த்தி நகர். எனக்கு பிடித்த வள்ளுவரின் அதிகாரம் 2 வாஞ்சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுரை பார்த்து. பொருள்: உலக உயிர்களை வாழ்வாதாரம் வான்மனை, எனவே அதனை அமிழ்தம் என உணர வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. பொருள்: உண்பவர்களுக்கு நல்ல உண்பொருள்களையும் தருவதோடு தானும் உணவாகி தலைக்க செய்வது மலை. விண்ணின்றி பொய்ப்பின் விருநீர் ஏனுலகத்து உன்னின்றி உதற்றும் பசி. பொருள்: பருவ காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாது போனால் உலக உயிர்களை பசி வருத்தும். ஏரின் உளார் உழவர் உயரென்னும் வாரி பலகுண்டிக்கால். பொருள்: மழையே அற்று போனால் ஏற்பிடித்த உளும் உழவர்களுக்கும் பூத வேலை இல்லை. கெடுப்பதும் கேட்டார்க்கே சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பொருள்: மழை பெய்யாது போனால் உயிர்களை வாட்டி வதைக்கும், உயிர்களை வாழ வைப்பதும் அதுவே. விசும்பின் துளிவில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. பொருள்: வானிலிருந்து துளியும் பெய்யாது போனால் மண்ணில் ஒரு பசும்புல்லின் நுனியை கூட காண இயலாது. நெடுங்கடலின் தண்ணீர்மை குன்றும் தடிதள்ளி தன்னல்கா தியாகி விதின். பொருள்: மேகம் சேர்ந்து மழை பொழியாவிட்டால் கடலும் நிழலும் குன்றிவிடும். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானேற்கம் ஈந்து. மழை பெய்யாது போனால் வானோருக்கு செய்யப்படும் சிறப்பு பூஜைகளும் நின்று போகும். தானம் தவமிருந்தும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: வானம் மழை வழங்காது போனால் மண்ணுலகில் தானமும் தவமும் நிகழ வழியில்லாமல் போகும். நீரின்று அமையாது உலகின் யாராக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள்: நீர் இல்லாமல் உலகமில்லை, மழை இல்லாவிடில் மனிதனிடத்து ஒழுக்கம் என்பது இல்லை. நன்றி. திருக்குறள் வாசிக்கல் போட்டில கலந்துட்டு இருக்கீங்களா தம்பி நீங்க? ஆமா ஆமாம் ஐயா. எத்தனை குறள் முடிச்சிருக்கீங்க? 38 அதிகாரம் முடிச்சிட்டீங்களா? சிறப்பு சிறப்பு. 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் சான்றிதழ் வழங்குறேன், நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சியா? அப்புறமா தொலைபேசி தொடர்பு கொள்ளும். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. வாங்க அர்த்தம் வாங்க. வேறு யாரேனும் மலேயா குழந்தைகள் இருக்காங்களா? பரத். மலேசியா குழந்தைகள் இருக்கீங்களா? தனுஷ்வரிக்கா பாருங்க. தனுஷ்வரிக்கா முடிஞ்சிச்சா? இல்ல படிச்சுட்டா.
தனுஷ்வரி படிச்சுட்டா. அம்மா பரத். திருக்குறள் வாசிக்க வந்திருக்க, வாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் பாமிதுன். நான் 9ஆம் வகுப்பு சங்க மேல்நிலை பள்ளியில் பயில்கிறேன். அதிகாரம் 24. புகழ். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லா ஒன்றாது நிற்பதொன்று இல். நிலவரை நீர்ப்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தோல் உலகு. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு கல்லால் அரிது. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பொறா விதின். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் இசையொலிய வாழ்வாரே வாழாதவர். அனைவருக்கும் நன்றி. 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எழுத்துக்களை ஒரு முறை படிச்சுட்டு உங்க ஆசிரியர்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் படிங்க. புத்தேள் உலகு அது மாதிரி சிலதெல்லாம் கொம்பு போட்ட எழுத்துக்கெல்லாம் உனக்கு ஐயம் வருதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆசிரியர்கிட்டயோ அம்மாட்டையோ படிச்சு காமிச்சிட்டு அடுத்த தடவை வந்து படிங்க. ரொம்ப சிறப்பு சிறப்பு கண்ணா, சிறப்பு. சரி பரமேஷ், கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 1 முதல் 3 உத்திரமேரு காஞ்சிபுரம் மாவட்டம். அதிகாரம் 31. வெகுளாமை. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காப்பின் என் காவாக்கால் ஏன். சொல்லா இடத்து சினந்தீரு சொல்லிடத்து இல்லாதனை தீய பிற. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தி பகைகளோ பிற. தன்னைத்தான் காக்கி சினம் காக்க காவாக்கல் தன்னையே கொள்ளும் சினம். சினம் என்னை சேர்ந்தவர் கொள்ளில் இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினத்தை பொருள் என் கோடு அறிந்தவன் கோடு நிலையானது கைப்பிழை தற்கு. இன்னரேறு தொய்வு அன்ன இன்ன செய்யினும் உணரின் வெகுளாமை நன்று. உள்ளது எல்லாம் உடன் எய்தும் உள்ளவன் உள்ளான் வெகுளி எண்ணின். இறந்தார் அணையான் பின்னத்தை துறந்தார் துணை. நன்றி. அருமை 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 அருமையா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க. அம்மா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்புறமா நீங்க தொலைபேசி சொல்லுங்க. சிறப்பா சொன்னீங்க அம்மா, நீங்க சொல்லுங்க. சிறப்புடா கண்ணு, சிறப்பு. சில நேரம் நீங்க ஆசிரியர்கிட்ட படிச்சு காண்பிச்சுட்டு இங்க வந்து படிக்கணும். அருமையா சொன்னீங்க, அருமை, சிறப்பு. அடுத்தது அவினேஷ் முருகன் சொல்லிட்டீங்களா? அம்மா அதான் ஆசிரியர் காட்டுறாங்க. வாங்க கௌசல்யா, வாங்க கௌசல்யா. இல்லங்க டீச்சர் மிஸ். வாங்க. வேற யாரோ? ஐயா ஆரம்பிக்கலாமா ஐயா? மைக் லட்சுமி ராமன் உங்க மைக் அணைச்சுங்க. யாருக்காங்க? கௌசல்யா இருக்கீங்களா? வரீங்களா? ஐயா இருக்கீங்க. வாங்க சொல்லுடா கண்ணு, சொல்லு. காணொலி தரங்க, காணொலி தரங்க. பேசுங்க. தித்தைக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். திருக்குறள். அதிகாரம் 36. மெய்யுணர்தல். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மான பிறப்பு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசற
மாசரு காட்சியவருக்கு. ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியது உடை. போயிடுச்சு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைபடுவர் மற்றின்று வாரார் நெறி. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா வேண்டா பிறப்பு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. சார்புணர்ந்து சார்பு கெடுவொழுகின் மற்றொழித்து சார்தரும் நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய். நன்றி. ஒரு முறை வீட்டுல படிச்சுட்டு வாங்கம்மா. படிச்சுட்டு அப்புறம் வந்து இங்க இது பண்ணுங்க. மற்றவங்க உங்க ஒலி வாங்கிய அணைத்து வைங்க. அவ படிக்கிறது கேட்க மாட்டேங்க. லட்சுமி ராம் வாங்க. ஐயா நானு மாஸ்வின். லட்சுமி ராம் வாங்க. லட்சுமி ராம் இருக்கீங்களா? வாங்க. லட்சுமி ராம் இருக்கீங்களா? ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய்மொழியில் 1330 குறளில் எழுதிய திருவள்ளுவர் எழுதிய குறளை நான் கூற போகிறேன். அதிகார இதன் தலைப்பு தெரிந்து செயல் வகை. அதிகாரம் 47. அழிவரும் மாவதும் ஆகி வழிபயக்கும் ஊரியமும் சூழ்ந்து செயல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அருள் பொருள் யாரொன்றுமில். ஆக்கம் கருதி கடல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். தெளிவு இலதனை தொடங்கார் எழுவுனென்னும் ஏறப்பாட அஞ்சுபவர். வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுவதோர் ஆறு. செயறக்க அல்ல செயற்கெடும் செயறக்க செய்யாமை யானும் கெடும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கே. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலரின்றி போற்றினும் போர்த்துப்படும். நன்ற ஆற்றல் அல்லும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. எல்லாது எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உள. நன்றி. இவ்வளவு சிறப்பு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா பெரிய பையனா இருக்கான், எழுத்துகள் தவறுதலாக படிக்கிறீங்க. நீங்க உங்க ஆசிரியர்கிட்ட ஒரு முறை படிச்சு காண்பிச்சுட்டு அப்புறம் வந்து இங்க படிக்கணும். சரியா? அடுத்த முறை வரும் பொழுது சிறப்பா செய்யுங்க. ஒரு முறை படிச்சுட்டு வாங்க. திருக்குறள் இரண்டு வரிதானே. அந்த 2 வரியில் எதற்கு நமக்கு பிழை வருகிறது? பார்த்தே தானே படிக்க சொல்லுகிறோம். அப்புறம் இதற்கு நாம் பிழையாக படிக்க வேண்டும். சரியா? ஒன்றை சொல்லுகிறேன், மன்னிக்க. அந்த குழந்தை மலேசியா விட்டுட்டு ஏதோ கிடைச்ச வாய்ப்பை பண்ணி ஒரு ஆர்வத்துல வந்து வாசிக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான். கொஞ்சம் பிள்ளைய கூட வாசிப்பாங்க. ஏன்னா நிறைய பெரியவங்களே பிழையோட திருக்குறளை வாசிச்சிருக்காங்க. இந்த திருக்குறள் வாசித்தல் நிகழ்ச்சி தொடங்கியதோட நோக்கமே ஒரு தமிழகத்திலே பிழையாக திருக்குறள் வாசித்த ஒரே காரணமாக இன தமிழாசிரியர் திருக்குறள் வாசித்தல் தொடங்கிச்சு. இந்த பிள்ளைகளை கொஞ்சம் மன்னிப்போமா. அவங்க எதிர்காலத்துல உங்களை மாதிரி சிறந்தவர்களாக வருவார்கள். உங்களை மாதிரி சிறந்தவர்களாக நிச்சயமாக இல்ல எந்த மாதிரியே இல்ல. எனக்கு அதாவது ஆணைக்கும் அடிசருக்கும் தவறுதலாக ஏற்படுறது உண்டு. நாம ஒரு முறை படிச்சு காமிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். சிறப்புடா செல்லமே. சிறப்பு சிறப்பு. இந்த குழந்தைகள் கௌசல்யா சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேன். இங்க 30 78 94 ஒருத்தியோட நம்பர் தான் இருக்கு. யார் அது? 30 78. அப்புறம் இன்னொன்னு சாய் சஞ்சய் வாங்க. சாய் சஞ்சய். அதிகாரம். என் பேர் சாய் சஞ்சய்.
அதிகாரம் நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. துறந்தார் பெருமை. துணைக்கூறி வையத்து இடந்தாரே எண்ணிக்கொண்டு. சிறுமை வகை திறந்து ஈந்த அறம் பூந்தார் பெருமை. பிறங்கிட்டு உலகு. உடனெனும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரனெனும் வைப்பிக்கோள் விட்டு. ஐந்து உத்தான் ஆற்றல் அகல் விசுறு உலார் கோமான் இந்திரனே சாலும் கடி. செயற்கரிய செய்யா பெரிய சிறிய செயற்கரிய செய்யாதார். சுவை உயிர் ஊறு ஓசை நாற்றமென்று ஐம்பின் வகை தெரிவான் பத்தே உலகு. இடைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காத்து உதம். குணமென்னும் பொன்வேறு நின்றா வெகுளி ஜனமேயும் காற்றல் அரிது. அந்தனை என்போ அதவோர் மற்ற உயிருக்கு செந்தன்மை பூண்டு வருகிறான். அருமை 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 அருமைடா. அழகா சொன்னீங்க. அவர் யூகேஜி படிக்கிறாரு. இத படிக்கவே தெரியாது அவருக்கு படிக்கவே தெரியாது. அம்மா கேட்டு மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே சொல்றாரு. மிகச் சிறப்பான முதல்வர் போயிட்டேன் தாத்தா. சொல்லிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன் தாத்தா. இன்னும் யூகேஜி சொல்லிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 7ஆம் தேதி சென்னையில 7ஆம் தேதி ஜூலை மாதம் பார்ப்போம். சென்னையில பார்ப்போம். மகிழ்ச்சி. அடுத்தவங்களை கூப்பிடுங்க. நிறையா இருக்காங்க. வேற யார் இருக்கீங்களா? பாரத் தெரிவிக்கின்றேன். என் பெயர் முகினை. இன்று நான் படிக்க திருக்குறளின் அதிகாரம் 2 அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பட்டு வேண்டும் பணுவல் துணிவு. துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இரண்டாரை எண்ணின் கொண்டாற்று. இருமை வகை தெரிந்து இந்த அறம் பூந்தார் பெருமை பிறங்கிற்று உலகு. உரன் என்றும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்றும் வைப்பிக்கோர் வித்தது. ஐவித்தான் ஆற்றல் அசன் விழும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங்கரி. செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்காத்தார். துவையொலி ஊறு ஓசை நாரமென்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. நிறைமூடி மாந்தர் பெருமை நிலத்து மறைமூடி காட்டி விடும். குணமென்னும் குன்னெறி நின்றார் வெகுளி கனமேயும் காட்டல் அரிது. அந்தனர் என்போர் அறவோர்மார் நெவு இருக்கும் செந்தன்மை பூண்டொழுக. நன்றி வணக்கம். சிறப்பு சிறப்பு. ஆமா சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு கண்ணு சிறப்பு. அருமையா இருக்கு. அடுத்த வாரம் மறுபடியும் வந்து கலந்துக்குங்க. இப்ப அடுத்ததாக இந்த எண் இருக்கு பாருங்க 30 78 94. அடுத்ததாக மலேசியா திருமதி பரமேஸ்வருடைய மகள் தான்யாஸ்ரீ வர்றாங்க. வாங்க தான்யாஸ்ரீ, என்ன அதிகாரம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க வாங்க. அதிகாரி 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன். வணக்கம். அதிகாரி 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென் கொன்பாலறிவன் நற்றால் தொரார் எனின். மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. இருள் சேர் இரவினியும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருகின்றார் நீண்டு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
அறிவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிரிவாழி நீங்குதல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கத் தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவன் அடி சேர தார். நன்றி. நன்றி தான்யாஸ்ரீ. சிறப்பு தான்யாஸ்ரீ. அம்மா பக்கத்திலேயே இருந்து உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் சிறப்பா அடுத்த வாரம் நிறைய திருக்குறள் நல்லா படிச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து கலந்துக்கணும். ரொம்ப சிறப்புடா செல்லமே, ரொம்ப சிறப்பு, அருமை. நன்றிடா. உங்க தோழிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த தோழிகளை எல்லாம் கூட நீங்க அழைச்சிட்டு வரணும் அடுத்த வாரம், சரியா? சிறப்பு. மலேயாவிலிருந்து பங்கு கொண்ட அத்துணை செல்லங்களுக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள். உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சிறப்புடா செல்லுங்களா. பூக்கள் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்புமுறையர் பிறர்க்கு அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆர்வத்திற்கு என்போடு ஏந்த தொடர்பு அன்பு எனும் ஆர்வமுடைமை அது எனும் நட்பெனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதுஞ்சிறப்பு அறத்திற்கு என்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கு அக்கிய துணை என்பதனை வெயில் போல காயுமே என்பதனை அறம் அன்பதில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றன் மாந்தளிர் தற்று புறந்துருப்பெல்லாம் எவ்வகை செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அகத்திலருக்கு என்பு போல் போர்த்த உடம்பு. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு பாரத், ரொம்ப சிறப்பு. நிறைய திருக்குறள் இன்னும் நீங்க படிச்சுட்டு வந்து நீங்க மனப்பாடமா சொல்லணும். சிறப்பு ஐயா. நீங்க நன்றி உரை முடிச்சுக்கலாம். சொல்லுங்க. கற்பகம்மாவும் பவுனா அம்மாவும் கூப்பிட்டு. திருமதி நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள் இப்போது இங்கே கலந்து கொண்டு திருக்குறளை வாசித்த பிள்ளைகளை எல்லாம் வாழ்த்த வருகிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார். எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். சங்க இலக்கியத்திலும் திருக்குறளிலும் தேர்ந்த புலமை பெற்றவர். வாருங்கள் அம்மா. நன்றாக ஒரு பாடல் பாடுவார். ஒரு பாடலையும் பாடி உங்களை எல்லாம் வாழ்த்துவார். வாருங்கள் அம்மா. நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இந்த கல்வி ஆண்டில் முதல் விடுமுறை நாளில் குழந்தைகளின் குயில் போன்ற குரல்களை கேட்க வாய்ப்பளித்த எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் மாமணி அப்பா நீலகண்ட தமிழனுக்கும் குழந்தைகளை எல்லாம் தன் பெயரன்களாக பெயர்த்திகளாக நெஞ்சிலே வைத்து திருக்குறளை அத்தனை நெஞ்சிலும் விதைக்க வேண்டும் என்று அப்பா நீலகண்ட தமிழனோடு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்ச்சிக்கு வேறாக விழுதாக இருக்கக்கூடிய அம்மா ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதற்கண் வணக்கம். குழந்தைங்களா, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுதல்களும் முதலில் என்னுடைய கரவொலி மூலமாக. தமிழ்நாட்டிலிருந்து தங்கங்கள் எல்லாம் இங்க இணைஞ்சின. தங்க ஆராதனா உதாரணத்துக்காக சொன்னேன். மலேயாவில் இருந்து மாணிக்கங்கள் எல்லாம் பறந்து வந்தன. உங்களுடைய இந்த ஆர்வத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த முதல் வாரம் கொஞ்சம் அங்க இங்க கொஞ்சம் சறுக்கல் இருந்தது, பரவாயில்ல. எடுத்த உடனே நம்ம நடந்துட மாட்டோம்ல. பிறந்த உடனேயே நம்மளுடைய முயற்சி என்ன, அழகு, கை கால அசைக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு பிறகுதான் முகம் பார்த்து சிரித்தல் போன்ற அந்த இயல்பான வளர்ச்சி. அப்படி இதுதான் இந்த ஆண்டினுடைய முதல் நிகழ்ச்சி. சில குழந்தைங்க ரொம்ப அழகா கிடுகிடு கிடுகிடுன்னு, திருவள்ளுவர் கூட அவ்வளவு விரைவாக தான் எழுதிய குரலை சொல்வாரானா தெரியல.
ராஜாமணி அம்மா கூட சொன்னாங்க, விமானத்துல பறப்பது போல இருந்தது. அதை போல பறப்பது போல விமானம் போல விரைந்து அந்த குழந்தை சொல்லுச்சு. சில குழந்தைகள் ரொம்ப பொறுமையா, நிறுத்தியா, அழகா, நிதானமாக. குழந்தைகளா உங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு வரம். அடுத்த விடுமுறைக்குள்ள ஒரு 5 நாட்கள் இருக்கு இல்லையா, ஒரு அதிகாரம் படிக்க போறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 குறளை படிச்சா நீங்க போதும். தெளிவாக, பிழை இல்லாமல் நீங்க ஒரு 2 முறை வாய் விட்டு படிச்சு உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்டயோ அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ அதை படிச்சு காமிச்சு அடுத்த வாரம் வரும்போது பிழை இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம், பிழை இல்லாமல் நிறுத்தி நிதானமாக வாசித்தால் தெரியாத பலரும் கூட அந்த குறளில் உள்ள வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு, அந்த குறளிலுடைய பொருளை அறிந்து கொள்வதற்கு அது பயனுடையதாக இருக்கும். உங்களுக்கே அது ஒரு புதிய அறிவையும் அனுபவத்தையும் தரும். இதுதான் எங்களுடைய அத்தனை பேருடைய ஆசை, விருப்பம், வேண்டுகோள், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்பொழுது இன்றைக்கு நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு உண்மையிலேயே எங்கள் அத்தனை பேரோட பாராட்டுகள். நீங்க உங்கள் முயற்சியில் வந்திருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோரின் தூண்டுதலால் வந்தாலும் சரி, உங்கள் ஆசிரியர்கள் உங்களை வழி நடத்தி இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருந்தாலும் சரி, அந்த வகையிலே மலேசியாவில் இருந்து வந்த அந்த பேராசிரியர் திருமதி அமிர்தா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் 24 மணி நேரம் தான் விடுமுறை என்றால் எத்தனையோ விதத்துல அந்த விடுமுறை நாளை செலவு செய்யலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்களை பக்குவப்படுத்தும் முகமாக, உங்களை வளர்த்து கொள்ளுகின்ற விதமாக, அறிவு பெறும் முயற்சியில் ஈடுபட்டு அழகா இன்னைக்கு வந்து கலந்துகிட்டு இருக்கீங்க. அதனால உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது அத்தனை பேரும் உள்ளார்ந்த அன்புகளும் வாழ்த்துகளும். எனக்கு கூட உங்க அத்தனை பேரோட குரலை கேட்கும்போது புதுசா நான் கூட ஒரு குரல் படிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. நான் இன்னும் 1330 குரலை படிக்கவே இல்லை. அது எனக்கு வருத்தம் தான். ஒரு குழந்தை சொல்லுச்சு, 1000 குரல் நான் படித்து முடித்து விட்டேன், 200 குரல் நான் படித்து முடித்து விட்டேன். அப்ப நீங்கள்லாம் எங்களுக்கு வழிகாட்டி, எனக்கு வழிகாட்டி. யார் வேண்டுமானாலும் வழிகாட்டலாம். நல்ல வழியை காட்டுபவர்கள் பெரியவர்களாக இருக்கணும்னா அவசியம் இல்லை. செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தை படிச்சது. இப்ப நீங்க செய்யறது எல்லாமே அரண் வலியுறுத்துவதுதான். உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக, உங்களுடைய அறிவினை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்பவர்களாக, புதிதாக கற்க வேண்டும் என்ற நெறியில் வள்ளுவர் சொன்னாரே, கற்க கசடர கற்பவை கற்ற பின்ன, அப்படி உங்களை பட்டை தீட்டிக் கொள்கின்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறீங்க. என்ன சொல்றது, பாரதியாருடைய வார்த்தைகளை தான் கடன் வாங்கி அப்பாவுடைய வேண்டுகோளை நிறைவேற்றணும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. திருக்குறளை வள்ளுவர் தமிழிலே எழுதியிருக்கலாம், ஆனால் அது உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும், நேற்றைய மனிதர்களுக்கும், இன்றைய மனிதர்களுக்கும், நாளை வரப்போகின்ற மனித சமுதாயத்திற்கும் பொன்னறிய ஒரு பொக்கிஷமாக பயன்படும் என்ற அசைக்க முடியாத உறுதியால் தான் அப்படி பாரதி வள்ளுவனை போற்றி எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் எல்லாம் வரம் கிடைக்க பெற்றவர்கள். அப்ப தமிழ் மொழியை மட்டும்தான் வாசிக்கணுமானா இல்லவே இல்லை. தமிழ் மொழியை நல்லா ஆழ்ந்து கற்று பிறகு எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கற்றுக்கொண்டவுடன் நாம் தமிழ் மொழிக்கும் மற்றைய மொழிக்கும் உள்ள ஒப்பீடுகளை நாம் செய்யலாம். நம்ம மொழி எப்படி சிறந்தது என்று இன்னும் நிறுவுவதற்கு உங்களுக்கு எல்லாம் காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் சாரி இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு மென்மேலும் வளர வேண்டும். நீங்களும் வாங்க, ராஜாமணி பாட்டி கூப்பிட்ட மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க. உங்களது உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஆசிரியர்களிடத்திலே சொல்லுங்கள், திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள், உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை மென்மேலும் செழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு சமுதாயம் உங்கள் மூலமாக
இந்த தமிழகத்திற்கும் உலகத்திற்கும் கிடைக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அது அருமையானது ஒரு நிகழ்ச்சி. திருமதி கற்பகம் அம்மையார் பேசுகிற போது எனக்கு ஒன்று தோன்றியது. இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக திருக்குறள் சொல்லி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அழகாக வழிநடத்தி ஒரு ஆசிரியராகவும் அதே நேரத்தில் ஒரு பாட்டியாகவும் இருந்ததை வழிநடத்தி அப்பத்தான் என்று சொல்லுவாங்க, அம்மாச்சி என்று சொல்வாங்க. அந்த மாதிரி அப்பத்தாவாகவும் அம்மாச்சியாகவும் இருந்து நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வழிநடத்தினார் திருமதி ஈரோடு ராஜாமணி. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக சிறப்பித்தவர் புதுவையைச் சேர்ந்த கவிஞர் புதுவை புவனாவும். அடுத்ததாக நன்றி வரை சொல்ல பொறுப்பாக இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கியது நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள் அருமையாக பிள்ளைகள் எல்லாம் அவர் சொல்லுகிற போது எனக்கு ஒரு கருத்து, அதை மட்டும் சொல்லிக்கொண்டு நன்றி வரை சொல்ல அழைக்கலாம். நாம ஒரு 80 வயசு வாழ்வோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 80 வயசு சரியா வாழ்வோம்னா 80 ஆண்டுகள் இன்ட்டு 365 கணக்கு பண்ணா 324 3 8 48 8 400 4000 2029 29200 நாட்கள் வாழணும். 80 வயசு வாழணும். ஒரு 29200 நாட்கள். நம்ம ரொம்ப காலம் வாழ நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. 24 மணி நேரமா கணக்கு போட்டா 29200 நாட்கள் வாழ போறோம். நான் அதிகபட்சமா தூங்கி எழுந்திருப்பது 29200 முறைதான். இதுல வாழ்க்கையில சில நாட்கள பயனுள்ளதாகவும் சில நாட்கள பயனற்றதாகவும் கழிக்கும். இன்றைக்கு இங்கே கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில ஒரு நாளை பயனுள்ளதாக செலவிட்டிருக்கிறார். திருக்குறள் ஒரு அதிகாரத்தை வாழ்த்ததன் மூலமாக இனிமேல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பயனுள்ளதாக அமைவதற்கான ஒரு அடிக்கலை நாட்டி இருக்கிறார். நாங்கெல்லாம் வயதானவர்கள், ஆனா அவங்க சின்ன பிள்ளைகள். அவங்க இன்னும் நிறைய நாள் வாழ போறாங்க. ஒரு 28,000 நாள் 26,000 நாள் வாழ போறாங்க. நாங்களாம் இன்னொரு 10,000 நாள் 12,000. ஆனால் இன்னொரு 25,000 நாட்களை மிகச்சிறப்பான வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் போட்டுட்டாங்க நினைக்கிற போது 1330 திருக்குறளையும் இவர்கள் படித்து விட்டால் இவர்களுடைய 29,200 நாட்கள் மட்டுமல்ல, இவருடைய பிள்ளைகளுடைய 29,200 நாட்களும் சிறப்பானதாக இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகளுடைய 29,200 நாட்களும் சிறப்பாக இருக்கும். அவர்களை சுற்றி இருப்பவர்களுடைய 29,200 நாட்கள் சிறப்பாக இருக்கும். திருக்குறளை 1330 திருக்குறளை நீங்கள் வாசித்து விட்டால் சற்றேறக்குறைய பல்வேறு நாட்கள் உங்களுடையதாக மாறிவிடும். அவருடைய வாழ்க்கை நாட்களும் உங்களுடைய நாளாக மாறிவிடும். இப்படிதான் செய்திருக்கார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளை எழுதியதன் மூலமாக தமிழர்களுடைய அத்தனை பேருடைய ஆயுளையும் தன்னுடைய ஆயுளாக எடுத்துக்கொண்டு 2500 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் திருக்குறளை எழுதிதான். வாசித்தாலே அவருடைய புகழை எட்டி விடலாம் என்று சொன்னால் எழுதியவருக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்க போகிறார்? இந்த உலகம் இருக்கிற வரையில் அவருடைய புகழும் அவருடைய பேரும் அவருடைய திருக்குறள் இருக்கத்தான் கொள்ளும். நமக்கு திருக்குறள் கழிச்சு 215 ஆண்டுகள் தான் ஆகுது. 215 ஆண்டுகள் தான் நமக்கு தெரியும். அதாவது தமிழ்ல புத்தகம், திருக்குறள் புத்தகம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது, நமக்கு தெரியாமலே எல்லிஸ்ங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் 19 அவருக்கும் நேரத்தில் நன்றி தெரியும். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில மிகச் சிறப்பான பாராட்டுரைகளை வழங்கிய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு முதற்கனுடைய நன்றி கலந்த வணக்கம். இதே மாதிரி நம்முடைய நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புதுவை புவனா அவர்கள் இப்படி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு முறையாக நன்றி தெரிவிப்பதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிறார் திருமதி புதுவை புவனா.
அவர்களுக்கும் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய தங்கத்தமிழ் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வலைவழியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து உதவுங்கள், முழுவதுமாக கேட்டு அனுபவியுங்கள். இந்த பிள்ளைகளோடு இந்த திருக்குறளை கேட்கிற பொழுது உங்களுடைய வயது குறைந்து விடும். 29,200 நாட்கள் என்பது 39,200 நாட்களாக மாறிவிடும் என்று கூறிக்கொண்டு வாருங்கள் திருமதி புதுவையா புவனா அவர்களே, உங்களுடைய நன்றியுரையை வழங்குங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்களாம். தங்கத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்த குழந்தைகளுக்கு நல்லதொரு வாய்ப்புகளை வழங்கி அனைவரையும் ஊக்கப்படுத்தும் அப்பா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவுக்கும் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு குழந்தைகளோட திருக்குறளும் அது நமக்கு தேன் வந்து பாயிற மாதிரி தான் இருந்தது. அருமை குழந்தைகளே. இதை பார்த்தா ஒரு ஸ்கூல்ல நடத்தின ஒரு உணர்வு எனக்கு இன்னைக்கு வந்தது. ஏன்னா அத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க கலந்துக்கினீங்க. எல்லாரும் ஒரு ஸ்கூலே இன்னைக்கு நடத்தின ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிது. அருமை பிள்ளைங்களே, நீங்க ரொம்ப ஆர்வமா கலந்துக்கினீங்க. மலேசியாவில இருந்து கலந்துக்கினீங்க, மலேயாவில இருந்து கலந்துக்கினீங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்தும் கலந்துக்கினீங்க. அருமை குழந்தைகளே, மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி நீங்க வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும்னு கேட்கிறேன். நீங்க எல்லாம் திருவள்ளுவர் தேர்ந்தெடுத்த தத்து பிள்ளைகளா நான் நினைக்கிறேன். ஏன்னா திருக்குறள் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை படிக்க படிக்கதான் அதோட அருமை நம்ம உணர முடியும். அது உள்ளார்ந்து படிச்சாதான் அந்த நம்மளோட அந்த சுகம்னமும் அந்த இனிமையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பா உங்களை மணிமணியை கோர்த்தெடுத்த மணி முத்துக்களா உங்களை இங்க வர வச்சு உங்ககிட்ட பேசுறாங்க. அது நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகா அம்மா எடுத்து செஞ்சாங்க. ராஜாமணி அம்மாவுக்கு அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து குழந்தைகளுக்கும் என் அன்பார்ந்த நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். மேலும் இந்த நிகழ்ச்சியில கூடவே இருந்த அப்பாவுக்கு, நீலகண்ட அப்பாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய கற்பகம் அம்மாவை நன்றியுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு பங்கெடுத்துக் கொண்ட அமிர்த ஆசிரியர் அவர்களை மனமாற வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் வரவேற்று மகிழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றி. மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.